நான் உங்ககிட்ட கேட்டிருந்தார். இப்ப என்னன்னா பல பேரும் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்று ஒரு நாள் ஆகுது. அதுக்குள்ள பழைய பணம் பழைய ஆட்சியர்கள்லாம் தமிழ்தாய் தான் சொன்னா அப்படின்னாங்க. ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா முன்னாள் முதல்வர் பதவியேற்பு விழாவில் நீங்க பாருங்க. ஆனா இப்ப அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அரசு விழாக்கள், பத்ம விருது வழங்கும் விழாக்கள், கொடியேற்ற நிகழ்ச்சி, ஜனாதிபதி மற்றும் கவர்னர்கள் பதவியை கலந்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் ஆந்தம், அதுக்கப்புறம் தான் அந்தந்த ஊர் அந்தந்த ஸ்டேட்டோட தாய்மொழியில வாழ்த்து பாடணும்னு இருக்காங்க. இதுக்கும் டிவிக்கு அவர் விஜய் அவர்களுக்கு சம்பந்தம். அப்படி ஒன்னா பாருங்க, இப்ப ஒரு அரசியல் விமர்சகர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் வந்தா கோர்ட்டு நாடுங்க. டிவிக்கு விஜய் அவர்கள் டிவிக்கு கட்சியா இருக்கும், இந்த ஆட்சியா இருக்கும், எந்த தப்பும் இல்லை. புரியுதா? ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தே மாதிரம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் தமிழ்தாய் வார்த்தைக்கு வந்ததுக்கு டிவிக்கு பார்ட்டிய காரணம் இல்லை, இப்ப இருக்க ஆட்சிய காரணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இந்த அரசியல் கவர்னர் ஆகட்டும், பிரதம மந்திரி ஆகட்டும், பிரசிடென்ட் ஆகட்டும் கலந்துக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிதான் பண்ணும். என்ன வந்தே மாதிரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வார்த்தை, இது எல்லாரும் முக்கம் வச்சு பேசுறீங்களா? அப்ப நீங்க எப்ப தெரியுமா? ஜனவரி 28 2026 யார் ஆட்சி நடந்துருந்துச்சு? ஜனவரி 28 2026 அப்ப யார் ஆட்சி நடந்துருந்துச்சு? அப்ப ரூல்ஸ் வந்தப்ப ஒருத்தருக்கு பதில் சொல்ல, வெளியவும் சொல்ல, செஞ்சா சொன்னா கால் துப்பிடுவாங்க ஆட்சி. இப்ப அப்ப நடந்திருந்த ஆட்சி, அதனால அவர் சொல்லல. இப்ப இருக்க ஆட்சியில 2026 இந்த வருஷம் ஜனவரி 28 இந்த ரூல்ஸ் போட்டாங்க. இத வெளிப்படையா சொல்லணும். இப்ப எப்படி சொல்றது? வெள்ளரிக்கை பீஸ் மனசு இருக்காருல்ல சொல்றான், இந்த வெள்ளரிக்கை வச்சு நாங்க நாட்டை அழிக்கிறோங்கிறான். அந்த வெள்ளரிக்கை கூட குறுக்க துப்பில்லாத ஆட்சிதான் பழைய ஆட்சி. என்ன இப்ப இவர் சொல்றத வெளிப்படையா இருக்கின்றாரு. இவர் எந்த ஒரு வாக்குறுதியை நான் கிளியரா சொல்றாரு, எந்த ஒரு வாக்குறுதியும் நான் ஏமாத்த மாட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரே நாள் இல்லை 75 வருஷம் ஆண்ட வச்சுன்றீங்க. என்ன 75 ஆண்ட வச்சு இப்போ வாக்குறுதி நாங்க அடிப்படை வசதி செஞ்சுறோம். நல்ல அறிவா புரிஞ்சுக்கோங்க. 75 வருஷமா திருப்பி அடிப்படை வசதி எத்தனை நாளைக்கு போய் ஓட்டுவீங்க? 75 வருஷமா ஆண்டுட்டு ஒரு அடிப்படை வசதியை கூட கொடுக்கல. திருப்பி அதே வாக்குறுதி பிளஸ் சென்ட்ரல் தூக்கிட்டு வந்துருவாரு. பேசியமே என்ன நீட்டை வைக்கிறேன்னு இதை பொதுமக்களை எப்படி ஏமாத்துறாங்க? நீட்டோட அது வேணான்னு சொல்றதுக்கும் வேணும்னு சொல்றதுக்கும் அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப என்ன சொல்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் இல்ல. நான் சொல்றேன் இப்ப இருக்க ஆட்சியம் சொல்றாங்க வாக்குறுதியில நான் ஒழிக்கிறேன்னு சொல்ல, அது தகுந்த மாதிரி கோச்சிங் கவர்மெண்ட் மூலியமா ஃப்ரீயா கொடுக்குறேன்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஆச்சு உருப்படியா சொல்றீங்களா? இல்ல, மொத்தத்துல மக்கள் நாமத்தை போட்டு நீங்க ஓட்டு வாங்க 75 வருஷம் ஆச்சு. திருப்பி அடிப்படை வசதியை நீங்க இந்த வாட்டி செஞ்சிடணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் செய்யலன்னு. அதனால என்ன சொல்ற, இந்த திருக்குத்தனமா பேசுறத விட்டுருங்க. இந்த தமிழ்தாய் வார்த்தை பாடுறதுக்கும் இப்ப இருக்க ஆட்சிக்காரங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் கவர்னரோ பிரதம மந்திரியோ கலந்துக்கிட்டாங்கன்னா தேசிய கீதம் என்ன. அதே மாதிரி இதெல்லாம் மூணாவது அந்தந்த ஸ்டேட்டோட, வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்ன அந்த ஸ்டேட்டோட தமிழ்தாய் வாழ்த்து மாதிரி நம்ம ஸ்டேட்டு மாதிரி அந்தந்த ஸ்டேட்டோட வாழ்த்துகள், அந்தந்த மொழி வாழ்த்துகள் எப்பயுமே மூணாவது ஏதாவது இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தே மாதிரம், ரெண்டாவது தேசிய கீதம், மூணாவது தான் தமிழ்தாய் வாழ்த்து நம்ம ஸ்டேட் ஆகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இந்த கட்சிக்கு இந்த ஆட்சிக்கு எந்த சம்பந்தம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் போறேன் பாருங்க, ஜனவரி 28 2026 ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. அது சொல்ற அப்ப சொல்ல வேண்டிய இந்த ஆட்சி யாரு? நம்ம நாடக வசதியோட திமுக ஆட்சி. அப்ப இவங்க நாடகம் மட்டுமே நடத்துனாங்க. அப்ப வெளிப்படையா சொல்லிருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிருக்கணும். எழுத்துன்றாங்க நீட்டை ஒழிக்க முடியாத ஒழிக்க வந்தா ஒழிக்கிற நீங்க அப்பா மகன் பிள்ளை எல்லாம் மாஸ்க போட்டு நான் சம்பாதிக்கிறாங்க கொரோனா காலத்துல. இதுல டாஸ்மாக் 10 வருஷம் பார்த்தீங்களா? நேற்று 10 ரூபாய் எங்கேயும் வாங்கக்கூடாது. எம்ஆர்பில டாஸ்மார்க்ல கொடுக்குற பாட்டில அந்தந்த எந்தெந்த கடையில வாங்குங்க அந்தந்த கொடுத்தாதான் 10 ரூபாய் தருவாங்க. அப்ப ஆர்டர்
இப்ப அதை வழிமுறைப்படுத்தி பாட்டில எந்த கடையில கொடுத்தாலும் காக்கிற மாதிரி வழிமுறைப்படுத்துறாங்க. நேற்று பொதுமக்களும் அந்த குடிமக்கள் வந்து 10 ரூபா கூட வாங்க சண்டை. சின்ன சின்ன சிறு துளி பெரிய மாதிரி பெரியது வேணாம், சின்ன சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நீங்க ஸ்டார்ட்டே பண்ணல, யாருமே பேசாதீங்க, பொறுத்துன்னு பாருங்க. சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.